தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காளியம்மாள் அமைச்சராகின்றார். காளியம்மாள் அமைச்சராகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர். கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகினார். இவர் ஆரம்பத்தில் 2010ஆம் ஆண்டு அதிமுக மாவட்ட பொறுப்பாளராக இருந்தார். இவர் 2018ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சியில் இணைந்தார். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல், 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல், 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக போட்டியிட்டவர். இவர் தமிழ்நாடு முழுவதும் பிரபலமாவதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சி ஏற்படுத்தி கொடுத்த மேடைதான் காரணம். இப்பொழுது நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் சேர்ந்துள்ளார். இவர் மீனவர் சமூகத்தை சார்ந்தவர். மீனவர் சமூகத்தின் பிரதிநிதியாக இவர் இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது அதிமுக மீனவர் வாக்குகளை கவருவதற்காக காளியம்மாளை தன் பக்கம் இழுத்துள்ளது. இவருக்கு கட்சியில் கொள்கை பரப்பு துணை செயலாளர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. வருகிற சட்டசபை தேர்தலில் நாகப்பட்டினம் தொகுதியில் இவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் காளியம்மாளுக்கு மீன்வளத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. வருகிற சட்டசபை தேர்தலில் 234 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய காளியம்மாளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. காளியம்மாளுடைய பேச்சை ஏறத்தாழ ஓராண்டுகளுக்கு பிறகு நாம் கேட்கலாம். இவர் தமிழ் தேசிய பாதையில் பயணித்தவர். தற்பொழுது திராவிட கட்சியில் இணைந்துள்ளார். இவருடைய பேச்சு இனிமேல் எப்படி இருக்கப் போகிறது என்பது தெரியவில்லை. ஊழலை எதிர்த்து இவர் குரல் கொடுத்தவர். தற்பொழுது ஊழல் படிந்த அதிமுகவில் போய் இணைந்துள்ளார். இனிமேல் ஊழலை பற்றி இவர் எப்படி பேசப் போகிறார் என்பது தெரியவில்லை. மதவாதத்தை எதிர்த்து குரல் கொடுத்தவர். தற்பொழுது மதவாத கட்சியான பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள அதிமுகவில் போய் சேர்ந்துள்ளார். இனிமேல் சிறுபான்மையினர் நலன் பற்றி எப்படி அவர் மேடைகளில் பேசுவார் என்பது தெரியவில்லை. அதிமுகவில் காளியம்மாள் இணைந்தது அவருக்கு கடிவாளம் போட்டது போன்றதுதான். காளியம்மாள் இனிமேல் சுதந்திரமாக பேச முடியாது. ஏனென்றால் ஊழல் படிந்த கட்சி மதவாத கட்சியோடு அவர் சேர்ந்துள்ளார். அதிமுகவோடு கட்சியில் இணைந்துள்ளார். அதிமுகவோ ஒரு ஊழல் கட்சி. அது கூட்டணி வைத்துள்ள கட்சிகளும் ஊழல் கட்சிகள், மதவாத கட்சிகள். ஆக காளியம்மாளுடைய பேச்சு இனிமேல் எப்படி இருக்கப் போகிறது என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.